ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக நம்ம அங்கே அப்போ போனது வந்து அது ஃபோர்ட் இல்லையா, அது ஏதோ ஒரு மண்டபமாக. ஸோ ஃபோர்ட் வந்து இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ராஜா கோட்டைன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இஸ்லாமிக் சம்திங் என்னன்னு தெரியலை, நம்ம யாருக்கிட்டாச்சும் கேட்போம். இது அவங்க ஆர்கிடெக்சர் அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அவங்களுக்கான ஒரு இதை போட்டிருப்பாங்க என்ன இது அப்படின்றத. ஸோ இதுக்கான டீட்டெயில் கிடையாது, பட் ஆனால் இதுக்கான டீட்டெயில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சைக்கிளை அங்கே விட்டாச்சு. ஸோ அங்கே சைக்கிளை நல்லா கெட்டி போட்டு தேவையான பொருளுங்களை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிட்டு ஸோ நம்ம கேமராவை எடுத்துகிட்டு இதுதான் நம்ம பேக். இதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் ஒரு ஆளுக்கு 25 ரூபா வாங்கிட்டு இப்போ நம்ம ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பிக்சர் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் செஞ்சி ஃபோர்ட். ஸோ அங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா. இங்கே பாதி விஷயம் அழிஞ்சிருச்சு. நிறைய விஷயம் அழிஞ்சிருச்சு கைஸ். ஸோ நம்மளுக்கு ஃபோர்ட்டை ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறத விட ஃபோட்டோகிராஃப் ரொம்ப முக்கியம். இங்கே போட்டிருக்காங்க ஹையஸ்ட் தேர்ட் ஹில் ராஜகிரி. இது 1000 சியில் இருந்திருக்கு, 1200 சியில் இருந்திருக்கு. மொத்தமாக 800 ஃபீட் அங்கே இந்த மலை. ஸோ 25 ஹைட் பில்டிங், 5 அடி திக்னஸ் இருக்குமா. ஸோ நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே நிறையா மங்கீஸ் இருக்கும். ஸோ எல்லாமே சேஃப்டியாக தான் வச்சுக்கணும். இதுதான் ஃபோட்டோட என்ட்ரன்ஸ். நம்ம இப்படி தான் போக போகிறோம். ஸோ இதுதான் ஃபோட்டோட கேட். இந்த வழியாக தான் வந்து வாரியர்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க. அங்கே எல்லாமே கன் பவுடர்ஸ் கன் வச்சுட்டு இருப்பாங்க, யாரையும் உள்ளே வர விடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இங்கே ஒரு 2-3 பிக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோட என்ட்ரன்ஸ். ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, ஹேரோ எக்யூப்மெண்ட்ஸ். ட்ரோன் இல்லை, கோபுரம் மட்டும்தான். வேறு எதுவும் இல்லை. அது லென்ஸு, கேமராக்கான லென்ஸ். லைட்லாம் போட முடியாது. இது நேச்சர் ஃபோட்டோகிராஃபி, வேறு எதோட அதான். ஓகே. ஸோ நம்ம டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு செக்இன் பண்ணியாச்சு. ஸோ எப்பயுமே எந்த ஃபோர்ட்டுமே வந்து டைரெக்டாக டோர் எங்கேயுமே இருக்காது. ஸோ டோர்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபோட்டோட என்ட்ரன்ஸ்.
ஐ ஹோப் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சு போய்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ எல்லா ஃபோட்டோட என்ட்ரன்ஸுமே இந்த மாதிரி பெண்டாகி தான் போகும். என்ன காரணம்னா அப்போ தான் வந்து ஆப்போசிட் டீம்ஸ் யாராலையுமே வந்து நம்மளால் நெருங்கக்கூடாது சீக்கிரமாக அப்படின்றதுக்காகவே வந்து அதை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸோ இதுதான் ஸ்கல்ப்சர்ஸ். அப்போது எப்படி எல்லாம் இருந்திருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். அப்பப்போ உங்களுக்கான விஷன் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த கோப்ரோவில் வந்து அப்பப்போ சார்ஜுன்றது பெருசாக ஒன்றும் இதுவாகாது. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ரிலாக்ஸேஷன் மண்டபம். இங்கே இதுவும் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே இருக்கிறவங்க இங்கே எல்லாருமே கொஞ்சம் இது பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதுவும் ஃபோர்ட் தான். மேபி இதுக்குள்ளே வழி இருக்கலாம். அது வாட்ச் டவர் மாதிரி கைஸ். ரோட் இல்லை போல். ஸோ நம்ம அப்படி போயிடலாம். அப்படி தான் இருக்கும் ரூட். அது வாட்ச் டவர். இது கிணறு. இப்போ குப்பையாக இருக்குது கைஸ். நம்ம ரிட்டன் வரும்போது எடுக்கலாம் அந்த பிக்கை. ஏன்னா வெளிச்சம் அந்த சைடு இருக்கிறதுனால ஆப்போசிட் லைட்டாக நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறோம். ஸோ நம்ம அப்போ வரும்போது எடுக்கலாம். இப்போ நம்ம முக்கால்வாசி எடுக்க வேண்டியது எல்லாமே இப்போ நான் என்னோடய கேம்பஸ் எடுத்துகிட்டு பார்க்க முடியாது. கேம்பஸ் பார்த்தேன்னா ஆக்சுவலி அது வாட்ச் டவர் தான் guys.
இது ஒரு கல்யாண மண்டபமா guys? பார்த்தீங்களா, ஒரு கல்யாண மண்டபம். இது ஒரு கல்யாண மண்டபம் guys. ஒரு இடத்துலையும் போய் உட்காந்துடுறேன். நம்ம அந்த சைடு போய் எடுப்போம். ஐ திங்க் நம்மளால் மேலே போகும் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படி போயிட்டு அப்படி வரும் போல். ஆக்சுவலி ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. ஆக்சுவலாக ஐ திங்க் இங்கேயும் ஒரு லோகி கிங் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த லோகி கிங்கோட ஸ்மெல் தான். Excuse me, where is the step to up? There it is. Okay, thank you. ஸோ நம்ம மேலே போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்மெல்லு தான் கைஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது.
தாங்கலை கைஸ் கப்பு. ஓகே, இதுக்கப்புறம் மேலே போக முடியாது போல். ஸோ இவ்வளோதான், படிக்கட்டே இருக்குது. ஹாய், இந்த கோட்டையை சுற்றி பார்க்கவே டெஃபினட்டாக கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி ஒன் டே ஆகிடும் கைஸ். ஏன்னா அவ்வளோ இருக்குது, ரொம்ப பெரிய கோட்டை தான். நம்ம அந்த வழியாக போயிட்டா அங்கே நம்ம எடுக்கலாம். ஸோ ஷோர்லி நம்ம ரிட்டர்ன் வரும்போது அங்கே நம்ம எடுப்போம். இந்த சைடு நம்ம டெஃபினட்டாக நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு வழி இருக்கும். ஏன்னா அவங்க போயிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் மேலே போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கல்யாண மண்டபத்துக்குள்ளே நிறையா போகுது. பார்த்து வரணும், ஏன்னா இங்கே குலவிலாம் கூடி கட்டி வச்சுருக்கும் போல். ஸோ நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்து ஆக்சுவலி போக 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 ஹைட்டு கம்மியாக இருக்கிட்டே இருக்கு கைஸ். இங்கே ஒரு ரூமே இருக்குது காய்ஸ். ஒரே நேரத்தில் ஒருத்தர் மட்டும்தான் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா வார் ஏதாச்சும் வந்துச்சுன்னா மேலே போயிட்டா யாரையும்
வரவிடாமல் பார்த்துட்டு சேஃபாக வச்சுருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக. ஆக்சுவலி அங்கே எல்லா பில்டிங் இருந்திருக்கு போல். வாங்க நம்ம இன்னும் மேலே போய் பார்ப்போம். ஓகே, I think we reached the final terrace. இல்லை, ஒரு குறிப்பிட்ட கோபுரத்துக்கு வந்துட்டோம். பாருங்க கைஸ், பச்சை கிளிகள் சவுண்ட். நம்ம ஏதாச்சும் ஒரு கார்னர் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோ அப்படியே லேண்ட்ஸ்கேப்பில் பெருசாக எடுக்கணும். இன்னும் ஒரே ஒரு டெரஸ் இருக்கு. எல்லாம் ரெக்கார்ட் ஆகுறியா? ரெக்கார்ட் ஆகும். 20 minutes. இதுதான் கைஸ், ஐ திங்க் இதோட கம்ப்ளீட் டாப்னு நினைக்கிறேன். நம்ம டாப்புக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இறங்குறது தான் இருக்கிற ஒரே வழி. ஸோ இதுதான், அதுதான் கோட்டையோட உச்சி. மேபி அங்கே தான் கிங்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு மிஸ், பார்க்காம வந்துட்டேன். அந்த சைடு போயிருக்கணும். கீழே விழுந்து காமெடியாக இருந்திருக்கும். ஸோ நம்ம அப்படியே ஓரமாக கால் வச்சு அந்த சைடு போயிருப்போம். ஓகே கைஸ், நம்ம அப்படியே இப்போ கீழே இறங்கி போவோமா. இது ஒரு ஃபோர்ட், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் ஓரமாக கால் வச்சு இப்போ நம்ம இறங்க போகிறோம்.